ஹாய் எவ்ரி ஒன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. ஸோ இந்த முதியோர் இல்லம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம், ஒரு நல்ல காரியம் பண்றோம். இந்த நல்ல விஷயத்த யாரும் தப்பா பேச மாட்டாங்க, தவறா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நல்லது தானே பண்றோம். அனாதைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, கணவனால் ஒதுக்கப்பட்டவர்கள், மனைவியால் ஒதுக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளால கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். இது ஒரு நல்ல விஷயம் பண்றோம். இது யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க, யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரையுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்றாங்க, டாக்டர்ஸ விமர்சனம் பண்றாங்க, நர்சஸா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களையும் இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஒழுங்கா வைத்தியம் பார்க்க மாட்டேன்றாங்க, ஒழுங்கா அரசியல் பண்ண மாட்டேன்றாங்க, எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்ப நம்ம செய்யறது நல்ல விஷயம் தானே. நம்ம ஒரு ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம், ஒரு இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி பண்றோம். அது நல்ல விஷயம் தானே. இத மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இதை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நினைச்சு இதை ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க கமெண்ட்ஸ். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படிடா இது இவ்வளவு பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதை அப்படியே விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரல. ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்றவங்க இருப்பாங்க. சோ அவங்க வாசிக்கும் போது கரெக்ட் தான் போல இருக்குது, சரியா தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அது தோணல் வரக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இந்த கமெண்ட்ஸ் பண்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். என்னத்தை பார்த்தாலும் விமர்சனம் பண்றது. இன்னைக்கு இந்த திரைப்படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா போதும், எவ்வளவு நல்லா ஓடினா கூட அதையும் விமர்சனம் பண்றது. நிறைய பட்ஜெட் விமர்சனம், எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி அது தப்பு, இது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு ஆளாளுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அப்படி இருக்கும்போது நம்முடைய முதியோர் இல்லத்தை விமர்சனம் பண்றது கொஞ்சம் வருத்தம் தான். இதையும் எப்படிடா விமர்சனம் பண்றாங்க, இதை எப்படி விமர்சனம் பண்ண முடியுது அப்படின்றதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த கமெண்ட்ஸ்ல ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் எடுத்து அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சோ அதனால ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். சோ சில கமெண்ட்ஸுக்கான விளக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கும், சிலருக்கு சின்னதா இருக்கும். ஹவவர் மேபி எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லிடலாம் அப்படின்றது. அதுல ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, வளவள கொலகொல இது சேவை அல்ல தொழில் அப்படின்ட்டு. வளவள கொலகொலன்னா நான் அந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தேன். அந்த 10 நிமிஷம் பேசினா வளவள கொலகொலான்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது சேவை அல்ல தொழில் அப்படின்னு போட்டிருந்து. அதுக்கு ரிலேட்டடாவே இன்னொரு கமெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு நான் சேர்த்து சொல்ல. அதுக்கு ரிலேட்டடா இன்னொன்னு, திஸ் இஸ் எ நியூ பிசினஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ அது கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த முதியோர் இல்லத்திற்காக செலவு பண்ணது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த முதியோர் இல்லத்தை ஸ்டார்ட் பண்ணி நான் அக்கௌண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த முதியோர் இல்லத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கடன்ல இருக்குது. எங்களுடைய நிறுவனம், எங்களுடைய ஸ்தாபனம் இன்பக்குடில் அப்படின்ற அறக்கட்டளை கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கிட்ட கடன்ல இருக்குது. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதை செட்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ இவ்வளோ கடன்பட்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது கடன்பட்டு இதை செய்யும் போது நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விமர்சனம், இது தொழில், இது சேவை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். வளவள கொல கொல அப்படின்னா ஏன் 10 நிமிஷம் பேசணும்? எனக்கு நேற்றைக்கு ஒரு விளம்பரம் ஒண்ணு பார்த்தேன். அந்த விளம்பரம் ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஒரு 30 செகண்டுக்குள்ள இருந்துச்சு. அந்த விளம்பரம் ரொம்ப 30 செகண்டுக்குள்ள ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னொரு விளம்பரம் போட்டிருந்தாங்க, அது 1 நிமிஷத்துக்கு மேல இருந்துச்சு. இப்ப இந்த ரெண்டையுமே ஒருத்தர் சொல்லிட்டு சொன்னாரு, இந்த காலத்துல அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு விஷயத்த கவனமா பார்த்து அதை கவனிச்சு அதை நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய சீக்கிரம் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு டக்குன்னு நம்ம வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அந்த விளம்பரம் முன்னாடி கொஞ்சம் லென்த்தா போகும், 1-1.5 நிமிஷம் போயிட்டு இருந்த அந்த விளம்பரம் இன்னைக்கு 30 செகண்டுக்குள்ள குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா கவனிச்சு பாக்குறதுக்கு இன்னைக்கு முடியல. எங்க முதியோர்ல நிறைய முதியோர்கள் இருக்கிறாங்க, வந்தாங்க போனாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே நாங்க புக் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றோம். ஆனா அவங்க மொபைல் தான் வேணும் அப்படின்ட்டு மொபைலை வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. மொபைலுக்கும் புக்குக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, புக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணி ஒரு கதை படிக்கிறீங்க, ஒரு 3 பக்கமாவது இருக்கும். சரி 2 பக்கம் இருக்கட்டுமே, 2 பக்கம் கதை, இந்த 2 பக்கம் கதையை படிச்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடும் உங்களுக்கு. ஆனா ஒரு போன்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஷார்ட்டா, எனக்கு ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷத்துல எல்லாம் இன்னைக்கு கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இதை பார்த்து பார்த்து பழகின நமக்கு நம்ம உட்காந்து அதை எடுத்து அதை படிச்சு அதை திருப்பி ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் புக்கை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு புத்தகத்துடைய வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல எல்லாம் வயசானவங்க கையில ஏதோ ஒரு புக் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு எங்க முதியோர்கள் நான் பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு புக்கை கையில கொடுக்கலான்னு பாக்குறேன், முடியல. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த வளவள கொலகலன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. சொன்ன ஷார்ட்டா சொல்லுப்பா, எப்படி ஷார்ட்டா சொல்ல முடியும்? ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க நாங்க தான் போன் கால் அட்டன் பண்றோம். டெய்லி மினிமம் 20 போன் கால் அட்டன் பண்றோம். 20 போன் கால் வருது. 20 போன் கால் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 20 போன் கால்ல 20 கொஸ்டின் கேக்குறாங்க.
ஒரு சிலர் வந்து இது சொந்த பில்டிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சிலர் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கடைசி காலத்துல எனக்கு ஒன்றதுக்கு ஒரு இடம் வேணுங்க, நான் வாரேன். ஓகே, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், என்னென்ன இது, நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. நான் வந்து இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்லணும். ஒருத்தர்கிட்ட 10 நிமிஷம் பேசணுங்க. ஜஸ்ட் இமேஜின், 10 பேர்கிட்ட 100 நிமிஷம். 100 நிமிஷம் அப்படின்றது 1.5 மணி நேரம். 20 பேர்கிட்ட அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம். நான் ஒழுங்கா உட்காந்து பேசினா 3 மணி நேரம் பேசணும். பட் என்னால அவ்வளவு டைம் எடுத்துக்க முடியல. ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும்போது, நீங்க கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு சில போன் கால்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒருத்தங்க வந்து கொஸ்டின் கேட்கும்போது, நீங்க நேர்ல வந்து பாத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. நான் சொன்னால இவ்வளவு பேர் பேசியும் நிறைய பேர் வந்து சேரவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துல ஒரு 1000 பேர் பேசியிருப்பாங்க. 1000 பேர்ல 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப எங்க முதியோர் 2 பேர் இருக்கிறாங்க. 1000த்துல 2 பேர் தான். மற்றவங்க வந்தாங்க, போனாங்க, இருந்தாங்க, அப்படி இப்படின்னு போயிடுச்சு. மற்றபடி மிஞ்சி போனா ஒரு 10 பேருங்க. 1000 போன் கால்ல ஒரு 10 போன் கால் மட்டும்தான் வந்து சேர்ந்தாங்க. மிச்சம் 990 பேருமே சும்மா போன் பண்றாங்க, பேசுறாங்க, விசாரிக்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனால இப்ப தனி ரூம்னு சொல்லிட்டேன். தனி ரூம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கொடுக்குறோம், என்ன ஈவன் அதை கேக்குறாங்க. சாப்பாடு, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. சரி, சாப்பாடா, வேற என்ன கொடுக்குறீங்க, வேற என்ன சொல்றதுக்கு? சாப்பாடுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம், டீ காஃபி கொடுக்குறோம். ஓகே, வேற என்ன, வேற என்ன, துணி துவைச்சு கொடுக்குறோம், வேற என்ன? நம்ம வீட்டுல என்ன செய்வாங்க, நம்ம வீட்லயே என்ன செய்வாங்க, அவ்வளவுதானே. சாப்பாடு கொடுக்குறாங்க, துணி துவைச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதானே. இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன கேட்கும்போது என்ன சொல்றதுக்கு? அதனால நான் டீடைல்டா அந்த வீடியோல வந்து 10 நிமிஷம் பேசி நான் போட்டிருந்தேன், இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க, வள கொலன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொன்னு, அது கூடவே சொன்னது, இது சேவை அல்ல பிசினஸ் அப்படின்ட்டு. இதே கமெண்ட் அப்படியே ஒருத்தர் கீழே எழுதியிருக்கிறாரு. நான் பாக்குறேன், என்னடா இதே மாதிரி இருக்குதுன்ட்டு நினைக்கிறேன். அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கும் அப்படி ஃபீல் ஆயிருக்குது, வள கொலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இது சேவை அல்ல பிசினஸ் அப்படின்ட்டு. சோ இது சேவை அல்ல அப்படின்னு சொல்றீங்க, ஃபைன். இன்னைக்கு சேவை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சர்வீஸ் ஓரியன்டோட ஒரு டிபார்ட்மெண்ட். அதுல வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. அதுல ஒண்ணு மருத்துவம் அப்படின்றது அது பிசினஸ்க்கான ஒரு விஷயம் அல்ல, சேவை அப்படின்ட்டு. இன்னொன்னு அரசியல். இது ரெண்டுமே சேவை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வருது. இது ரெண்டுமே சேவை தான். இது வந்து பிசினஸ், தொழில், வேலை அப்படின்ற மாதிரி இருக்காது. இது சேவை. ஏன்னா இது ரெண்டுமே ஜனங்களுக்காக செய்யறது. இந்த 2 காரியத்துக்குமே இன்னைக்கு செலவு பண்ணாம நம்ம பண்ணிடுறோமா? இதை படிக்கிறதுக்கு செலவு பண்றாங்க, வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ் அப்படின்ற ஒரு இது சார்ஜ் பண்றாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து காசு வாங்கி தான் பண்றாங்க. ஆனா இதோட பேர் என்னன்னா சேவை அப்படின்றது. சேவை அப்படின்றதுதான் பேரு. ஆனா இந்த சேவையும் காசு வாங்கிட்டு தானே பண்றாங்க. அப்ப என்ன, ஒரு சேவையே பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இப்போ இந்த சேவையில, இந்த இன்பக்குடியில எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக 1 ரூபாய் நாங்க எடுக்கல. நீங்க வேணா வந்து எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றத நாங்க புள்ளி விவரத்தோட 1 ரூபாய் மிஸ் பண்ணாம எழுதி வச்சிருக்கோம். வந்து பாருங்க, இது சேவையா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ எதுக்காக, ஒரு சின்ன ஃபீஸ் தான். இந்த ஃபீஸை நான் ஒரு 5000 ரூபாய், நாங்கள் எங்களுடைய முதியோர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கோம். இந்த 5000 ரூபாயை நான் தரேன், நீங்க எப்படி வந்து அதை நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது 1 மாசம் வாழ்ந்து காட்டிடுங்களேன். வாழ்ந்து காட்டிட்டீங்க அப்படின்னா நான் அந்த 5000 ரூபாய் வாங்காமலே நான் வந்து உங்களுக்கு நாங்க 5000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 5000 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குற மாதிரியான ஃபெசிலிட்டியோட நீங்க எங்கனாலும் போய் வாழ்ந்துருங்க. 1 மாசம் வாழ்ந்துட்டு வாங்க, நாங்க வந்து 5000 ரூபாய் கூட வாங்காம உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். ஏன், இன்னைக்கு சேவை அப்படிங்கும்பொழுது, இன்னைக்கு சேவை பண்றதா இருந்தாலும் நாங்க எக்கச்சக்கம் பேர்கிட்ட நாங்க கேட்டுட்டோம். எங்களுடைய வீடியோ வந்து மேக்சிமம் ஒரு 80,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. 80,000 பேர் பார்த்து ஒருத்தர் கூட நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் வந்ததில்லை. யூடியூப்பை பார்த்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு வந்தது யாருமே இல்லை. ஒரு சிலர் வந்தாங்க, ஒரு 2 மாசம் ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆளை காணும். அதுக்கப்புறம் அப்போ யாருமே ஹெல்ப் பண்ணலங்க. ட்ரஸ்ட்னா என்னது? ட்ரஸ்ட்னா, அறக்கட்டளைன்னா என்னது? அது நடத்துறவங்க ஒரு ஆளு, நாங்க மேனேஜ் பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி ட்ரஸ்ட் அப்படிங்கும்பொழுது மற்றவர்கள் கொடுக்குற காசெல்லாம் எடுத்து அதை வந்து இல்லாதவர்கள் ஹெல்ப் பண்றதுதான் ட்ரஸ்ட். அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னங்க ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன்றீங்க, ஃபீஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்ட்டு. நாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, தெரியாதவங்க கிட்ட, எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டோம். யாருக்கிட்ட இருந்துமே வராததுனால நாங்க வந்து ஒரு ஃபீஸை சொல்லி, இந்த ஃபீஸை கொடுங்க, நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து பெரியதில்லை. இந்த ஃபீஸும் ரொம்ப குறைவு தான். அதனால தயவு செஞ்சு இதை வந்து நீங்க தெரியாம பேசுறீங்க, புரியுது. ஏன்னா வந்து அறக்கட்டளை தானே, இதுக்கு அங்கிருந்து வருமே, ஃபாரின் ஃபண்ட் வருமே, அங்கிருந்து கொடுப்பாங்களே, இங்கிருந்து கொடுப்பாங்களே, இன்னும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கல. நான் ஏற்கனவே இந்த வீடியோக்கு முன்னாடி நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்ல முதல்ல ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு வந்து இன்னும் ஃபண்ட் வர்றதுக்கு ஆரம்பிக்கல. ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா, வெளியே இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்கணும். எனக்கு நிறைய பேர் ஃப்ரீயா கேட்கறாங்க, நாங்க ஃப்ரீயா வந்து தங்கிவிட்டோமான்னு. எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்குது அவங்களெல்லாம் வச்சு பாத்துக்கணும் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு வெளியே இருந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னா, இல்லாத நிறைய பேருக்கு நாங்க பண்ணலாம். பட் இருக்கிறவங்க
ரூபாய் இன்னும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நீங்க பிசினஸ்ன்னு சொல்லி இதை வந்து கொச்சைப்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. ஏன்னா ஒருவேளை நாங்க இதை பிசினஸ் மைண்டோட தான் பண்றோம் அப்படின்னா கூட நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். ஆமாங்க, இது நான் பிசினஸ் மைண்டோட தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த அந்த நாங்க எடுத்திருக்கிற அந்த பில்டிங்கோடைய ரெண்ட், மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இபி சார்ஜ் இதெல்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட இவங்க கொடுக்கறத விட குறைவா தான் வருது. இன்னும் இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. இதுக்குமே நாங்க வந்து அந்த செலவு பண்றோம். 10 பேர் வரும்போது கொஞ்சம் ப்ரொவிஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா செலவாகுமே தவிர மற்றபடி கரண்ட் பில்லா இருக்கட்டும், பில்டிங் சார்ஜா இருக்கட்டும் எல்லாமே நார்மலா தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பிசினஸ்க்கான ஒரு விஷயமா நாங்க இது வரைக்கும் பண்ணல. இன்னும் சொல்ல மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட கடன் இருக்குது. இன்னும் கொடுக்க வேண்டியதெல்லாம் 1 lakh பெண்டிங் இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபாய் கடன் வச்சு தான் நாங்க இதை நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்க பிசினஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கடன் வச்சு நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இத யார் இந்த கமெண்ட் போட்டிங்களோ நீங்க வந்து இதை பாருங்க, பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை வந்து குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. தெரியாம இருக்கும்போது நானும் நிறைய விஷயங்கள் தெரியாம நான் பேசியிருக்கிறேன். தெரியாம பேசும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ நம்ம தெரியாம பேசிட்டோமே அப்படின்ட்டு. ஒருவேளை இது தெரியாம நீங்க பேசிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கம் தான். ஏன் வளவளா கொலவலான்னு பேசுறேன்னா ஃபோன் பண்ணி எங்களால பேசுறதுக்கு முடியல. வீடியோ பாக்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்களே அப்படின்ட்டு தான். இது வந்து சேவையா தான் நாங்க பண்றோம். பிசினஸா பண்ணணும் அப்படின்னா இந்த 5000 ரூபாய் அப்படின்ற ஃபீஸ் வைக்க முடியாது. 5000 ரூபாய் ஃபீஸ் வச்சு நாங்க பண்றோம்னாக்கி அது பிசினஸ் ரிலேட்டடா வராது. 10,000 ரூபாய் வச்சோம் அப்படின்னாக்கி ஓகே சொல்லலாம். 10 பேர் இவ்வளவு கொடுக்குறாங்க, அது வந்து நாங்க அது பேலன்ஸ் எடுக்கலாம். நீங்க கொடுக்குற அந்த 5000 ரூபாய் அப்படின்றது கரெக்டா எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்குது. ப்ரொவிஷன் வாங்குறது, காய்கறி வாங்குறது, இபி சார்ஜ் கட்டுறது, அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்குது. இதை தாண்டி 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர்றது இல்ல. அதுக்காக தான் இந்த ஃபீஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஃபீஸுமே எங்களுக்கு வெளியே இருந்து ஃபண்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபீஸுமே கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயா நடத்தணும் அப்படின்றதுதான் எங்களோட இன்பக்குடில் அறக்கட்டளையுடைய ஒரே நோக்கம். அதனால யாரும் தெரியாம பேசாதீங்க. யார் பேசுனீங்களோ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.